வணக்கம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். தமிழர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை பொங்கல். பொங்கல் சொன்னோன்னே நம்ம நினைவுக்கு தவறாம வருது ஜல்லிக்கட்டு. கடந்த 2 வருஷமாக ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடைபெறவில்லை, தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த பொங்கலாவது ஜல்லிக்கட்டு நடைபெறுமா அப்படின்னு ஆசையுடன் பல பேர் நம்ம கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஜல்லிக்கட்டு அப்படி சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டின் வீரத்தை காமிக்குது. நீங்க ஜல்லிக்கட்டுக்காக ரொம்ப தீவிரமாக இது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது நான் ஒரு தமிழ் கலாச்சாரம்ங்கிறது நம்ம சொல்றோம், வீரம்ங்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஜல்லிக்கட்டு இஸ் அ ப்ரீடிங் சயின்ஸ், இட்ஸ் அ அறிவியல். இது ஒவ்வொரு தமிழனுக்கு இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த விஷயம் தேவை. அதாவது நம்ம மனிதன் சிவிலைசேஷன் ஒரு விஷயம் ஆரம்பிச்சதே இந்த மாடுகளையே ஒரு ரிலீஜன்ல ஏன் மாடை சாமியா கும்பிடுறாங்கன்னா, ஒரு மாடு இருந்துச்சுன்னா ஒரு விவசாயி அந்த மாட்டை வச்சு உழுவான், அந்த மாடு போடுற சாணத்தை உரமா யூஸ் பண்ணுவான். அந்த மாடு இன்னொரு மாடு கூட மேட் பண்ணுச்சுன்னா ஒரு குழந்தை பிறக்கும், அவங்க பால் கறப்பான். ஸோ அவனோட எல்லா வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா விஷயமுமே அந்த மாடை சுற்றியே இருக்கு. ஸோ இட் வாஸ் அ டொமஸ்டிகேட்டட் திங். ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு மாடுங்கிறது அவனோட பெட். ஸோ அந்த மாதிரி அப்புறம் பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுறான் தமிழன், மாடுக்கு கும்பிடுறான், கடவுளாக கும்பிடுறான். ஸோ மற்ற கலாச்சாரங்களை பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சு புத்தாண்டை வரவேற்பாங்க. தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க, தனக்கு உணவளித்த மாடையும் சூரியனும் கும்பிட்டு பொங்கல் அன்றைக்கு புத்தாண்டை கொண்டாடுறாங்க. ஸோ இது கலாச்சாரத்தையும் தாண்டி இது ஒரு அறிவியல். அப்ப ஏன் சில பேர் இதை எதிர்க்கிறாங்க? இல்லை, இது நம்ம இங்கே தெளிவாக என்ன புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, யார் எதிர்க்கிறா? நான் எதிர்க்கல, தமிழர்கள் யாரும் எதிர்க்கல, நீங்க எதிர்க்கல. ஸோ நம்ம அரசாங்கம் எதிர்க்குதா? கிடையாது. அரசாங்கம் ஜல்லிக்கட்டு வேணும்னு ரொம்ப போராடுது. அப்ப யார் இதை எதிர்க்கிறாங்கிறத நம்ம உற்று நோக்கினாலே இந்த பிரச்சனைக்கு பின் இருக்கும் நுண் அரசியல் நம்ம கண்ணுக்கு புலப்படும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் இருக்கிறா? கார்பரேட்ஸ், தனியாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ். எனக்கு யார் எதிர்க்கிறாங்கிற சொல்றதை விட என்ன எதிர்த்து அவங்கள சொல்றேன். டக்கருன்னு ஜல்லிக்கட்டுக்கு ஃபார் ஜல்லிக்கட்டு ஒரு பாட்டு போடுறேன். இத கொடுமை செய்ய எப்படி மனசு வரும்? இதன் பின்னே உள்ள சர்வதேச அரசியல் வியாபாரத்திற்காக நடந்திடும் வெறிச்செயல். இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும், வெளிநாட்டு நிறுவனங்கள் வியாபாரம் பெருகும். அறியாத தமிழா உன் அறியாமை பிழையால் உன் அடையாளம் இழந்தால் நீ மெதுவாக அழிவாய். அடையாளம் இழந்தால் உன் தாய் நாட்டில் நீயும் ஒரு அகதியை மாறிடுவாய். இது மாட்ட பத்தின பிரச்சனை இல்லவா, நாட்ட பத்தின பிரச்சனைடா. நாட்டின் பொருளாதாரமே வீழும், நாமும் எடுக்கணும் பிச்சையடா. அவங்க என்ன சொல்ல, உடனே பீட்டாங்கிற ஒரு அமைப்பு ஆதிங்கிறவர் மியூசிக் மட்டும் பண்ணணுங்கிறாங்க. நான் மாட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன், ஜல்லிக்கட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன், அவங்க என்ன பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ எதற்கு இந்த எதிர்ப்பு? ஸோ இதுதான் நான் சொல்றது, இது திட்டமிட்ட கார்பரேட் அரசியல் தான் நான் சொல்றேன் இதை. பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நானும் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு இருக்கணும் அப்படி விவாதிக்கும் போது நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன, அதுல மாடு நிறைய அடிப்படுது, இன்னும் பிரைவேட் பார்ட்ல குத்துறாங்க, இல்ல அவங்கள அடிக்கிறாங்க, இல்ல அவங்க மேல இந்த காரத்தூள் ஃபுல்லா அதை தூவுறாங்க, அதனாலதான் அந்த மாடு அவ்வளவு வயலண்டா ரியாக்ட் பண்ணுது. சோ நீங்க அந்த மாடு அவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்றாங்க. நான் 2009க்கு அப்புறம் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஜல்லிக்கட்டு ஈவெண்ட்ல நானும் நீங்களாம் இல்ல, கலெக்டர்ஸ், த பில்டிங் யூனிட்ஸ் ஆஃப் அவர் நேஷன், ஐபிஎஸ், ஐஏஎஸ், அனிமல் ஹஸ்பெண்டரி, வெட்டினரியன்ஸ், இவ்வளோ பேர் மாடை செக்அப் பண்ணி அவங்க தலைமையில அத்தனை போலீஸ்க்கு நடுவில் தான் ஜல்லிக்கட்டு நடக்குது. அவங்க சொல்றதெல்லாம் போய், அது அவங்க அங்க எதுவும் நடக்குதுன்னு ரிப்போர்ட் பண்ணல, அவங்க சொன்னதெல்லாம் போய் ஒரு தனியார் அமைப்பு இல்ல இங்க கொடுமை நடக்குது, மிளகாத்தூள் தூவுறாங்கன்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றது உண்மை. அப்ப நான் என்ன சொல்றேன், வீடியோ எடுத்திருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் ஒரு 10 பசங்க ஃபுட்பால் விளையாடுறாங்க, ஒருத்தன் பால் அடிச்சோன்னா 10 பேர் டொமாலி கீழே செத்து போயிட்டாங்க, நான் ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், பசங்களை வச்சு எடுத்து கொடுக்குறேன். உடனே நீங்க அதை பார்த்துட்டு ஐயோன்னு சொல்லி நீங்க ஃபுட்பாலை பேன் பண்ண முடியுமா? முடியாது. அது மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, இது ஏதோ ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி எடுத்த ஒரு வீடியோங்கிறேன். இந்த மாதிரி கொடுமைகள் நடந்திருந்தா ஒவ்வொரு மாட்டுக்கும் ஜல்லிக்கட்டு நம்பர் ஒன்று இருக்கு, ஜேகே நம்பர். ஒருவேளை அந்த மாட்டுக்கு இந்த மாதிரி கொடுமைகள் நடந்திருந்தா எந்த மாடுன்னு அவங்க சொல்லணும். ஜல்லிக்கட்டு நம்பர் இருக்கு ஒவ்வொரு மாட்டுக்கும். உடனே அதோட ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா அதோட பாஸ்ட் பிரசன்ட் எல்லா மெடிக்கல் டீடைல்ஸும் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. ஸோ ஒரு சட்டம், அதுக்கான ஒரு ஆக்ட், அதுக்காக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அரசாங்கமே சேர்ந்து அதை கரெக்டுன்னு நடத்துறப்ப யாரோ ஒரு தனியார் அமைப்பு அது தப்புன்னு சொல்றத வாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அவங்களுக்குலாம் ஒரு அட்டென்ஷன் கொடுத்து நம்ம இன்னைக்கு அதை பத்தி பேசணுங்கிறதே நான் ஒரு தவறான விஷயமா நினைக்கிறேன். அவங்களுக்கு அட்டென்ஷனே கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்களா? அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கவே கூடாது. ரெண்டாவது,
அவங்க அட்டென்ஷன் கொடுக்காம அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அழகா கோர்ட்ல கேஸ் போட்டு இங்க இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஜல்லிக்கட்டு வேண்டும், ஆனா கோர்ட்ல வந்து ஜல்லிக்கட்டு வேணான்னு ஒரு தீர்ப்பு வருது. டெமோக்ரஸினா என்ன? ஃபார் த பீப்புள், இட் இஸ் பை த பீப்புள். சோ என்னன்னா நமக்கான எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும்னு நாங்க கேட்கறோம், ஆனா ஜல்லிக்கட்டு வேணாம்னு சொல்லி யாரோ ஒரு அமைப்பு, இத்தனைக்கும் அது இந்தியா அமைப்பான்னு கூட தெரியல, பீட்டா ஏன்னா நான் பீட்டாங்கிறப்ப யூஎஸ்ஏல ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு, அவங்க வந்து இங்க கேஸ் போட்டு ஜல்லிக்கட்டை சக்சஸ்ஃபுல்லா தடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இதுக்கு அட்டென்ஷன் கொடுக்காம இருந்தோம். பட் இன்னைக்கு அட்டென்ஷன் கொடுத்து அவங்கள பேன் பண்ணணுங்கிற நிலைமைக்கு நம்ம ஒரு புரட்சியை உருவாக்கியே ஆகணுங்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை போராட்டம் இருக்கும்போது ஏன் ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து யாருமே இது எதிர்க்கல? ஏன் ஒரு மாடு அப்படி மாடு பார்க்கும்போது நம்ம வீட்லயும் ஒரு நாய் வளர்க்குறோம், நாய்க்கும் செயின் போட்டு தான் வைக்கிறோம். ஸோ அதுல எப்படி அந்த வைல்ட் லைஃப்ல பாதிக்கப்படுதுன்னு எனக்கு தெரியல. இங்க இன்னொரு சின்ன அரசியல் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா இன்னைக்கு வந்து மாடு அழிஞ்சு எப்படியா அழியும், மாடு ஜல்லிக்கட்டு நடக்கலன்னா எப்படி அழியும்னு கேட்குறீங்க. இன்னைக்கு நம்ம நாட்டின நாய்கள் அழிந்து விட்டதை நம்ம இன்னும் நம்ம கண் கூட பார்த்துட்டு தானே இருக்கோம். எத்தனை பேர் வீட்டில் கோம்பையோ ஒரு ராஜபாளையமோ ஒரு சிப்பிப்பாறையோ ஒரு கண்ணியோ வளர்க்குறோம். இந்தியன் பறையா டாக்னு நம்ம தெருநாய்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. அது என்ன பறையா டாக்? அது என்ன யார் வைத்த பேர்? ஆங்கிலேயர்கள் வைத்த பேர். அது வந்து மாங்கரல்னு நம்ம கூப்பிடுறோம் இல்லையா, அது நாட்டு நாய், நம்மளோட நாட்டோட நாய். அந்த நாய்க்கு என்னைக்காவது நீங்க நாய்க்கு ஸ்பெஷலா பேக்குடு இந்த இது அது மாதிரிலாம் கொடுத்து நம்ம 20 வருஷம் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோமா? கிடையாது. இன்னைக்கு இந்த பல கார்பரேட் இந்த அரசியல்கள் நம்ம தள்ளப்பட்டு விட்டோம். நாய் ஃபாரின் நாய், அதை வாங்கி வளர்க்கறது, அதை காப்பாத்துறதுக்கு மாசம் 10,000 ரூபாய் செலவு பண்றோம். சோ இதுக்குள்ள ஒரு பிசினஸ் இருக்கு. இதே மாதிரி இப்ப ஸ்லோவா ஜல்லிக்கட்டு அழிஞ்சதுன்னா அதுக்குள்ள ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும். அதுக்கு தான் இன்னைக்கு இந்த டிராக்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். இல்லைங்க, மகாராஷ்டிரால பேல்கவுடான்னு அவங்க நம்ம ஜல்லிக்கட்டு மாதிரி அவங்களோட ஒரு விளையாட்டு பேல்கவுடா பேன் பண்றாங்க. எப்ப 2012 எல்லாம் சேர்த்து தான் பேன் பண்றாங்க. மகாராஷ்டிரால 2000 ஃபார்மர்ஸ் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு முந்தானேத்து ஒரு நியூஸ் வருது. ஏன் நடக்குது? இந்த மாதிரி கார்பரேட் அரசியல்னாலதான் நடக்குது. அவங்க கிட்ட இருக்கிற மாட்டை பிடிங்கிட்டீங்க, டிராக்டர் கொடுக்குறீங்க, அவன் அதுக்கு லோன் கட்டணும், அவனுக்கு பெட்ரோல் போடணும். இப்ப மாடு இருந்துச்சுன்னா அவனுக்கு செலவே கிடையாது. மாடு புல்லுமேயும் அவன் கொண்டு வந்து உழுவான், பயிர் எடுப்பான், சாணி எடுத்து உரமா போடுவான். இன்னைக்கு அவன் ஃபெர்டிலைசர் வாங்கணும், பூச்சி மருந்து வாங்கணும், அதுவும் உடம்புக்கு கேடு. இவ்வளவு செஞ்சு கடைசியில் அவன் யாரோ ஒரு கார்பரேட் எதிர்பார்த்து உட்காந்து இருக்கணும். எதுக்கு? மாட்டுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாதான் குட்டி பிறக்கும். நாளைக்கு பால் வேணும்னா கூட அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் வேணும். ஸோ அவனோட முழு வாழ்வாதாரத்தை நீங்க புடுங்கிட்டீங்க. அவன் என்ன பண்றான்? சூசைட் பண்றான். ஜல்லிக்கட்டுல மாடு குத்தி ஒருத்தன் செத்தனும் நீங்க பாக்குறீங்க. 2000 விவசாயிகள் இறந்து விட்டார்கள் மகாராஷ்டிரால. அதையே நம்ம பாக்குறது இல்ல. அது இதை விட பெரிய ஒரு சதியா தானே படுது. ஸோ அப்படிதான் நான் இது என்ன சொல்ல வரேன்னா, இட் இஸ் லீகல். 2012 பிசிஏ ஆக்ட், ப்ரிவென்ஷன் டு க்ரூவல்டி அனிமல்ஸ் ஆக்ட்னு நினைக்கிறேன். நான் ஒரு லாயர் இல்லை, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்றேன். இந்த ஆக்ட்ல புல்லை வந்து வைல்டு அனிமலா சேர்த்துறாங்க. அது சேர்த்தனக்கு அப்புறம் தான் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு அப்படிதான் தடை பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ட்ல இருக்கிற ஜல்லிக்கட்டு கண்டிப்பா நடக்காதுங்க. எப்ப இந்த புல்லை வந்து டொமஸ்டிகேட்டட் அனிமல்னு மாத்துறாங்களோ அப்பதான் அந்த ஆக்ட் எப்ப அமெண்ட் பண்றாங்களோ அந்த அமெண்ட்மெண்ட்டை மாத்தணும். எத்தனையோ அமைப்புகள் பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு இருக்கணும் அப்படி ரொம்ப ஓப்பனா வாய்ஸ் பண்ணும்போது வாட் இஸ் பிரிவென்டிங் தெம்? இதோ இந்த ப்ரிவென்ஷன் டு க்ரூவல்டி ஆக்ட்ல புல்லை வைல்டு அனிமலா சேர்த்த ஒரு விஷயம் ப்ரிவென்ட் பண்ணுது. ரெண்டாவது, இவ்வளவு நாள் வந்து அவர் ஜல்லிக்கட்டுனா என்ன, நம்மளுக்கு என்ன கவலைன்னு இருந்துச்சு. ஒருவேளை மாடு வந்து நீங்க சொன்ன மாதிரி சிவிலைசேஷன் காலத்துல, இண்டஸ் வேலி காலத்துல இருந்து அது இருக்கு அப்படி சொல்லும் போது அது ஒரு வைல்ட் அனிமல் நினைச்சிட்டாங்களோ? இல்ல, அதான் இது எப்படி 2012 வரைக்கும் அது வைல்டு அனிமல் இல்லையா? அதுலேயும் 2012 அது வைல்டு அனிமல்னு சொன்ன உடனே ஜல்லிக்கட்டை பேன் பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கிறப்ப அதுல ஏதோ ஒரு தப்பு படுது. ஸோ வந்து இன்னைக்கு வந்து இப்போ அது ஒரு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கப்ப நடந்த விஷயம். இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய அனைத்து எம்பிக்களும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஓட்டளிக்க தயார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கட்சிகளும் ரெடியாக தான் இருக்காங்க. பட் இது யார் தடுக்கிறா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இது வந்து மாட்டை பத்தின பிரச்சனை கிடையாது, இது நம்ம நாட்டை பத்தின பிரச்சனை, நம்ம நாட்டு பொருளாதாரத்தை பற்றின பிரச்சனை, ஒவ்வொரு விவசாயியின் வாழ்வாதாரத்தை பத்தின பிரச்சனை. இந்த ஜல்லிக்கட்டை எதிர்க்கிற காமன் மேனுக்கு ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியாதனாலதான் அவனுக்கு. இப்ப ஜல்லிக்கட்டுல யாருங்க ஸ்டேக் ஹோல்டர்? அனிமல் வெல்ஃபேர் குரூப்பா இல்ல நானான்னு கேட்டீங்கன்னா நான் தான். ஏன்னா நான் ஒரு மாடு வளர்த்துறேன், அது போகாது, நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன், ஒரு தமிழன். இப்போ ஒரு எனக்கு வந்து என்னதான் மியூசிக் தான் என் தொழிலா இருந்தாலும் எனக்கு இதுல ஆர்வம் உண்டு, நான் இதை வந்து ஆதரிக்கிறேன், விவசாயிகளுக்காக குரல் கொடுக்குறேன். கண்டிப்பா ஒரு அனிமல் வெல்ஃபேர் ஒரு ஆள் எடுத்துப்போம், யாரோ ஒரு இந்த மாதிரி குரூப், நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு குரூப்ல இருந்து ஒருத்தர் எடுத்துப்போம். அந்த என்ஜிஓலாம் உங்களுக்கு என்னங்க வேலை, என்ன சம்பளம், எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? இதுக்கு அகைன்ஸ்டா பேசதான் உங்களுக்கு சம்பளமே கொடுக்குறாங்க. இது எல்லாருமே ஃப்ரீயா பண்ற விஷயம் கிடையாது. ஒவ்வொரு என்ஜிஓகளையும் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா அவங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃபுக்கு சம்பளம் உண்டு. அப்ப அவங்க வேலை இதுதாங்கிறனால எல்லா டிவிலையும் வந்து உட்காந்து என்ன சொல்றாங்க, இதை தடுக்கணும்னு சொல்றாங்க. இதை பத்தி அவேர்னஸ் இல்லாத காமன் மேன் அதை பார்த்துட்டு ஆமாப்பா ஏதோ பிரச்சனையாப்பா தடுக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினைச்சிட்டு இருந்த காமன் மேன்ல நானும் ஒருத்தன். என்னைக்கு மதுரை போய் பார்த்தனோ, என்னைக்கு ஒருத்தர் பேரலைஸ் ஆகி உட்காந்துருக்காரு, ஆனா ஒரு மாடு ஜல்லிக்கட்டு வேணுங்கிறாரு, அவர் மாடு குத்தி தான் அவர் அப்படி ஆயிருக்காரு. ஒருத்தர் கை இல்ல, ஒருத்தர் கால் இல்ல, அப்படிங்கிறப்போ அவங்க ஜல்லிக்கட்டு வேணுங்கிறாங்க.
அப்ப இவ்வளோ விஷயங்கள் நடந்து அவங்க ஜல்லிக்கட்டு வேணுங்கிறாங்கன்னா அப்ப அவங்க குரலுக்கு கண்டிப்பா நம்ம ஏதாவது செவி கொடுக்கணும் இல்லையா? நீங்க சொன்னீங்க மதுரை போனீங்க, ஜல்லிக்கட்டு நேர்ல பார்த்திருக்கீங்க. அந்த கம்ப்ளீட் அட்மாஸ்பியர், அந்த ஃபீல் எப்படி இருக்கு? ரொம்ப ப்ரொடெக்டிவான ஒரு விஷயங்க. ரெண்டு பக்கம் பார்வையாளர்கள் இருக்காங்க, மாடுபிடி வீரர்கள் நடுவில் இருக்காங்க. மாடோட தன்மை என்னன்னா 24 மணி நேரம் மாடை சும்மா கட்டி போட்டீங்கன்னா தரையை குத்திட்டே தான் இருக்கும். நீங்க நான் சொல்றது நாட்டு மாடுகள். இங்க நம்ம ஊர்ல இதுல வச்சிருக்காங்களே ஜெர்சி மாடு, ஃப்ரீஷியன் மாடு, அது கிடையாது. அதெல்லாம் டேபிள்ல செய்யற மாடு. இது நாட்டு மாடுகள். நம்ம இனம் 5000 வருஷம் 6000 வருஷமா இருந்த மாடு மண்ணை குத்திக்கிட்டே இருக்கும். மரத்துக்கிட்ட கட்டினீங்கன்னா மரத்தை குத்தும். அதை போய் நீங்க ஜல்லிக்கட்டுல வாடிவாசல் அவுத்து விட்டீங்கன்னா ஒரு 100 மாடு 50 மாடு வந்து நின்று வேடிக்கை தான் பார்க்கும். ஒரு 5 மாடு ஓடுதுனாலும் 10 மாடு நின்று துள்ளி விளையாடும். அப்ப அந்த மாடு விளையாடுதுன்னா அது இஷ்டப்பட்டு தான் விளையாடுது. அதாவதுங்க 400 கிலோ இருக்க எடையுள்ள ஒரு மாட்டு மேல 60 கிலோ எடையுள்ள ஒருத்தன் அந்த திமில பிடிச்சி 10 அடி போறது பேர் தான் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுங்கிறது பேரே ஏறு தழுவுதல். புல் எம்ப்ரேசிங்கிற ஒரு விஷயத்த புல் ஃபைட்டிங்னு நீங்க மாத்தி அதை அழகா ஒரு டேக் பண்ணி மார்க்கெட் பண்ணி நீங்க அதை தடுத்து மனிதர்களுடைய இந்த தமிழர்களுடைய வாழ்வாதாரம், தமிழர்கள் இல்லைங்க இந்தியர்களுடைய வாழ்வாதாரத்துல கை வச்சுட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஐ டிட் அ கோர்ஸ் இன் சிவசேனாதிபதி காங்கேயம் கேட்டல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ல படிச்ச கோர்ஸ் ஒரு 6 மாசம் தெரிஞ்சுக்கிட்டு சர்டிபிகேட் வாங்கின கோர்ஸ். அதை படிச்சவனா நான் இங்க பேசிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சவனா பேசிட்டு இருக்கேன். மாடு வச்சிருக்கிறதுனால நானும் ஐ எம் a ஸ்டேக் ஹோல்டர் இன் திஸ் ஹோல் ப்ராசஸ். அதனால நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எங்களோட குரலை கேட்காம யாரோ ஒருத்தன் வெளிநாட்டுல இருந்து வந்து we should ban this அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அவனோட குரல் அவன் ஸ்டேக் ஹோல்டர் கூட கிடையாது. அவனுக்கு மாடு எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியாது. அவனோட குரலை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் இங்க வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா எனக்கு படுது. ஜல்லிக்கட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல இந்தியாவுக்கு தேவை. ஏன்னா மாடு சொல்லும் போது அது நம்மளுடைய இனத்தோடைய வளர்ந்தது. நமக்கு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு வேணுங்கிறது நிறைய தமிழர்கள் இன்னைக்கு காத்துட்டு இருக்காங்க. கோர்ட்ல இருந்து என்ன தீர்வு வரப்போகுதுன்னு தெரியல. ஜல்லிக்கட்டு ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல இந்தியாவிலே அந்த கேம் பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அவர் நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ளாரு. ஜல்லிக்கட்டு ஒரு வீர விளையாட்டு மட்டுமில்ல, தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக வேணுங்கிறது குரல் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம மத்தியில 3 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள சந்திப்போம். எந்த ஊரு? நாங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம். ஜல்லிக்கட்டு வேணும்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம் மேடம். ஏன் உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க முதல்ல. சரி, எங்கள் தாத்தா எங்கள் அப்பா இருக்கும்போது அவங்க வந்து வீர விளையாட்டு விளையாண்டவங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த மாட்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. ஆர்வம் வந்தோடனே அந்த மாடு எல்லாத்தையுமே நான் தான் கட்டவா பிடிக்க எல்லாமே நான் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். செஞ்சுக்கும் போது அப்போ அண்ணன் வந்து அழைச்சிக்கிட்டு போவாங்க. ஜல்லிக்கட்டு வரும்போது இந்த மாடு இன்னைக்கு தான் அடங்கி உடங்கி வருது அப்படின்னு சொல்லி அண்ணன் அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிக்கிட்டு போகும்போது நிறையா வீர விளையாட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு அழைச்சிட்டு சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்போது ஒருத்தர் வந்து இந்த வீர விளையாட்டில் நல்ல பெரிய மாடுகள்லாம் வீர மாடுகள்லாம் பிடிச்சாங்க. பிடிக்கும்போது அப்பொழுது அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சரி, ரொம்ப வீர மாட்டெல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. 1997 பிடிக்கும்போது 7, 8 நாங்கள் வந்து அப்படி அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது அவரை ரொம்ப பிடிச்ச பிடிச்சிட்டு நாங்கள் 2002 வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்லி நாங்கள் அவரை விரும்பி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓகே, 2002 கல்யாணம் பண்ணி 2002 கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பெரிய ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் ரொம்ப வீர விளையாட்டுக்கு அதிகமாக போயிட்டு இருப்பாங்க. போய்கிட்டு இருக்கும்போது அடுத்து 2வது வந்து எங்கள் பொண்ணு குழந்தையோட வச்சுக்கிட்டும் கூட போய் நாங்கள்லாம் ஜல்லிக்கட்டு பார்த்து கூட போவோம். ஜல்லிக்கட்டு பார்த்து நல்லா இப்போ இது பண்ணி பிரபலமாக வந்துக்கிட்டு இருப்போம். வந்துக்கிட்டு போது பக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த அண்டக்குளங்கிற ஒரு ஊரில் எங்கள் கணவர் வீர விளையாட்டுக்கு போகும்போது பெரிய ஒரு மாட்டை பிடிக்கும்போது அங்கே பாஞ்சு இறந்து விட்டார்கள். அது எந்த வருஷம்? அது வந்து 2009. 2002 கல்யாணம் ஆச்சு, 2009 இறந்துட்டாங்க. அவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை மாட்டை நானா வளர்த்து நானா அதுக்கு வந்து மறுபடியும் வீர விளையாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் அதை நல்லா செயல்பட்டு என் பையனும் அதே மாதிரி இருக்கிறான். என் குழந்தை எல்லாமே அது எங்கள் புருஷனை பொழுதுணிச்சு எப்படி பார்ப்போம் என் கணவரை, அதே மாதிரி பொழுதுணிச்சு அந்த மாட்டை எந்திரிச்சு பார்ப்போம். அந்த பிள்ளைங்களை வளர்க்குற மாதிரி அந்த மாட்டையும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து உங்க கணவர் இந்த விளையாட்டுக்காக இந்த வீர விளையாட்டு சொல்றோம், அதுல உங்க கணவர் இறந்துட்டாரு. ஏன்னா அப்படி இருந்தும் இந்த விளையாட்டு வேணும்னு நீங்க ஏன் அவ்வளோ உறுதியா இருக்கு? அது வந்து எங்களுடைய ஒரு திருவிழா மாதிரி மேடம். அது வந்து எங்க வந்து ஒரு குல தெய்வம் மாதிரி அது நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. எங்க கணவர் இறந்துட்டாங்க போயிட்டாங்க, நாங்கள் இவ்வளோ வயிற்றுச்சப்படுறோம், ஆயாசத்தில் இருக்கோம், எங்கள் பிள்ளைங்களை எங்களால் காப்பாற்ற முடியல, ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு வேலைக்கு போய் என் குழந்தைய பாதுகாக்கிறேன், என்னால் முடியல, இருந்தாலும் இது வந்து ஒரு தெய்வத்தை கும்பிடுறது மாதிரி நம்ம கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வேணும் சொல்கிறோம். வைத்தி, நீங்களும்
இந்த வீர விளையாட்டோட ஒரு வீரர். ஆமாம். நிறைய ஜல்லிக்கட்டு விளையாடி இருக்கீங்க. அந்த வீர விளையாட்டு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு வீர விளையாட்டுங்கள் வந்து எனக்கு பேரு புகழ் எனக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த விளையாட்டு போயிட்டு இருக்கும்போதே வந்து மாடு பாஞ்சு ஊடால வந்து கையை இதை சீல் வச்சிருச்சு. அப்புறம் வண்டி வண்டி ஆக்சிடென்ட்னா அப்புறம் சீல் வச்சோன்னா அந்த கையை எடுத்துட்டாங்க. எடுத்தோன்னே திருப்பி மாடு பிடிக்க தான் ஆரம்பிச்சேன். மறுபடியும் மாடு பிடிக்க போனீங்க? இன்னும் மாடு பிடிச்சிட்டு தான் இருக்கு. இன்னும் பிடிச்சிட்டு இருக்கீங்க. நமக்கு இப்படி அடிபட்டுச்சு, ஒரு கை இல்லாம நம்மளுடைய உடல்ல இருந்து ஒரு கை எடுத்துட்டு போட்டாங்க, நம்ம கஷ்டத்துல இருக்கோம், ஒரு கை இருக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லும்போது வேண்டாம் இந்த வீர விளையாட்டு வேண்டாம், என்ன மாதிரி வேற யாருமே இப்படி வாழக்கூடாது அப்படியெல்லாம் தோணலையா உங்களுக்கு? அப்படிலாம் ஏன்? நான் வந்து சாதிக்கணும் அப்படின்ட்டு நான் சாதிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வீர விளையாட்டுல தான் சாதிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லாத்துலேயுமே சாதிப்பேன் நான். மரம் ஏறுவேன், சரி, பைக்கு எல்லா பைக்குமே ஓட்டுவேன். சரி. ஆனா வீர விளையாட்டு மட்டும் உங்களால விட்டு கொடுக்க அது முடியாது. விட்டு கொடுக்க முடியாது. அது அது அதை ஒரு பரம்பரையா நினைக்கிறீங்களா? பரம்பரையாவே அந்த வீர விளையாட்டு போய் தான் இப்போ நான் வந்து ஊனமுட்டோன்னு நினைக்காம என் மனைவி வந்து நல்ல மனைவி கிடைச்சிருக்கா. லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ். மாடு பிடிக்கும் போது பழகுனதான். இல்ல, நம்ம ஒரு பாரம்பரிய ஒரு விளையாட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஒரு பரம்பரையில எப்படி நம்ம பெருமைப்படுறோம், பரம்பரையா இது வந்து போயிட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பெருமை ரொம்ப அதிகமா இருக்கு. பெருமை வரலாறு அப்படியே வந்துகிட்டே இருக்குல்ல, அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப என் பையன்கிட்ட சொன்னா கூட என் பையன் கூட மாடு எப்படிப்பா கட்டணும் அப்படின்னா இப்படித்தான் கட்டணும் அப்படின்னு அவனே செஞ்சு காமிச்சிடான். அது அப்படியே பரம்பரையா வந்துகிட்டே தான் இருக்கு. அது வந்து மறைக்க முடியாது. எதுவும் உங்க வீட்டுல வேற யாராவது இந்த மாதிரி வீர விளையாட்டுக்கு போயிருக்காங்களா? எங்க ஐயா போயிருக்காங்க, எங்க அப்பா போயிருக்காங்க. உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு பயம் கிடையாது? அதெல்லாம் இல்லை. நாங்க இப்ப நாளைக்கு ஜல்லிக்கட்டு போறோம்னாவே அவங்க வந்து அவங்களோட பாயில படுக்க மாட்டாங்க. அவங்களும் வெறுந்தரையில தான் படுப்பாங்க, நாங்களும் வெறுந்தரையில தான் படுப்போம். சரி, இப்போ உங்க கையில அடிபட்டு இந்த மாதிரி ஒரு ரொம்ப தும்மலுக்கான விஷயம் நடக்கும்போது வீட்டுல அப்பா அம்மா யாருமே வரலப்பா இனிமே நீ வந்து இந்த மாதிரி வீர விளையாட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லல? அதெல்லாம் இல்ல, மாடை பிடிச்சான்னு தான் கேட்பாங்க. அடிபட்டிருக்கு, ஒரு கை இல்ல, அதை பத்தி கேட்க? அதெல்லாம் இல்ல. மாடு பிடிச்சியா இல்லையா? முன்னாடி வந்து வில் போன் தான் இருந்துச்சு, யார் வீட்லயாச்சும் இருக்கும். அப்ப வந்து ஜல்லிக்கட்டு முடிஞ்சோன்னா போன் அடிச்சு சொல்லுவோம், இத்தனை பிரைஸ் வாங்கினேன், இந்த ஒரு மாடை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு போன் அடிச்சு சொல்லுவோம். இப்ப வந்து போன் இருக்கிறதுனால உடனே மாடு கட்டி முடிச்சோன்னே நண்பர்களே அடிச்சு சொல்லிடுவாங்க ஊருக்கு. அத வீட்டுக்கு போனா ரொம்ப பெருமையா பாப்பாங்களா? ஆமா, கண்டிப்பா. சேது, ஜல்லிக்கட்டு வரும்போது ஏன் அவ்வளவு தீவிரமாக ஜல்லிக்கட்டு இருந்தே ஆகணும்னு நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க? இது எப்படின்னா ரத்த ரீதியா ஒரு ஜீனோட இதுலேருந்து வருது. ஏன்னா உடம்புல இருக்கு. தமிழர் தான் வந்து உலகிலேயே மூத்த குடி என்பதற்கான ஒரு நடைமுறை சான்று தான் ஜல்லிக்கட்டு. சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து நம்ம படிச்சுட்டு வரோம். சங்க இலத்த கலித்தொகையில் முல்லைக்கலியெல்லாம் அதை பற்றின பாடல்கள்லாம் வருது. அதை தமிழ் புத்தகங்கள்லாம் நிறைய பதிப்புகள்லாம் பார்த்துட்டு வரோம். அது போக என்னுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா மாடு வளர்த்தாங்க, எங்கள் அப்பா மாடு வளர்த்தாங்க. அதை நான் குழந்தைலேருந்து இப்போ மொழி வந்து அம்மா சொல்லி கொடுக்குறாங்க சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த மொழியை கற்றுக்கிற மாதிரி நான் அதனுடைய ஒரு மொழி தான் எனக்கு. வீரம்ன்றது எனக்கு ஒரு மொழி. எனக்கு மற்றவங்க மாட்டை பிடிக்கும் போல குத்தீருன்ற எண்ணமோ அந்த மாதிரியான எந்த தாட் ப்ராசஸும் எனக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா நான் பிறவிலே வந்து அதிலே இருந்ததுனால எனக்கு அந்த மாதிரியான ஒரு இதே இல்லை. இந்த வீர விளையாட்டுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 6 வயசுலேருந்து இருக்கேன். இப்போ 25 வயசு. 6 வயசுலேருந்து போயிட்டு 6 வயசுல தான் எனக்கு விவரம் தெரியும். ஆமாம், அதுக்கு முன்னால நான் போயிட்டு தான் இருக்கேன். அப்பா கூட்டி போவாங்க. நாங்கள் எப்பயுமே மாடு வச்சுருப்போம். நான் மாடு பிடிப்பேன். அது குத்துப்பட்டாலும் சரி எது இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பற்றி ஒரு இது இல்லை. அடுத்த ஜல்லிக்கட்டுக்கு தயாராகிடுவோம். இப்போ ஆதிக்கிட்டு பேசும்போது என்ன சொன்னாருன்னா, நம்ம நாட்டு மாடலை பார்த்தீங்கன்னா அது இயற்கையாகவே நீங்கள் கட்டி வச்சாலும் அது தர பார்த்துட்டு முட்டிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு மரத்தில் கட்டி வச்சுன்னா அந்த மரம் முட்டிட்டு தான் இருக்கும். அதுதான் அது பேசிக் நேட்டிவ் பிரீட், அதோட ஜீன்லேயே இருக்கு, முட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாடு தான் நீங்கள் ஜல்லிக்கட்டுல பயன்படுத்துறீங்க. அந்த காலையை சொல்லும்போது அப்படிதான் அது போகும்போது அந்த ஓடி வரும்போது அந்த பயமெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த பயமும் கிடையாது. நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு குழந்தை தானே. இப்போ எங்கள் அப்பா வந்து எங்கள் அண்ணன் இருக்காங்க. எங்கள் அப்பா ஃபுல்லாக 25 வயசுமா வளர்த்தாங்க. இராணுவத்துக்கு அனுப்புகிறாங்க. இறந்துருவாருன்னு சொல்லி அனுப்பல. இராணுவத்துக்கு அனுப்புகிறாங்க, தன் நாட்டை காப்பாற்ற போகிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு பிள்ளைய வந்து கிட்டத்தட்ட 1 இயராக வளர்த்துட்டு இருக்கோம். 365 நாள் அதுக்கு நல்ல உணவு, சிறந்த மருத்துவம் கொடுத்து வளர்த்துட்டு வரோம். ஒரு நாள் அவனோட விளையாடக்கூடிய ஒரு 2 நிமிடம் அவனோட விளையாட போகிறான். அவ்வளோதான். ஆரோக்கியமான விளையாட்டு தான். 10 செகண்ட் அந்த காலை மேலே பிடிச்சிட்டே இருக்கணும். 3 சுத்து இல்லைன்னா 2 செகண்ட் தான். இப்படி அவ்வளோதான். எவ்வளோ விட்டுறலாம், அப்படியே போயிடும். ஸோ யார் ஜெயிக்கிறாங்க? இல்லை, அதாவது 3 சுத்துக்கு காலையை அணைஞ்சவாறு 3 சுத்துனா
காளையர் கொடுத்துருவான், அல்ல கலட்டி விட்டுருச்சுன்னா காளை கொடுத்துருவான். ஓகே, ஸோ அதுதான் இருக்கு. ஆமாம், நேட்டிவாகவே அந்த பிரீடுக்கு வந்து அது கட்டி பிடிக்கும் போல அந்த வலிக்கின்ற தன்மை எதுவுமே கிடையாது. காளைக்கு வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறோம், கொடுமைப்படுத்தி தான் அது இந்த ஜல்லிக்கட்டுல பயன்படுத்துறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஏன்? அதாவது இந்த மாடுகள் மீது அக்கறை காட்டுற மாதிரி இந்த காளை இனத்தை வந்து அழிக்கணும். இந்த காளை இனத்தை அழிச்சா மட்டும்தான் இவங்களுடைய பால் உற்பத்தி, அதாவது வெளி சந்தையில் விற்பனை கூடிய பால், விந்து ஊசி, அதே மாதிரி அதன் மூலம் வரக்கூடிய நோய், சக்கரை வியாதி, இதுக்கெல்லாம் வந்து ஊசி விற்க முடியும். இது பன்னாட்டு நிறுவனங்களுடைய சதி. ஸோ ஆதி சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கார்ப்பரேட் இருக்கு. அதுதான் நீங்களும் சொல்றீங்க. கோர்ட்ல இருந்து தீர்வு வருதுன்னு வைங்க, ஜல்லிக்கட்டு நடத்தலாம், என்ன பண்ணுவீங்க? நடத்தலாம்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். தைப்பொங்கல் வந்த மாதிரி இப்போ நாளைக்கு இமீடியட்டா போய் ரெடி ஆயிடுவீங்க. இமீடியட்டா சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடுவோம். ஓகே, வந்துச்சு வாங்க மச்சா போயிடலாம். ஆமா, மாப்பிள்ளை மச்சா எல்லாரும் கூப்பிட்டு போங்கடா. வீட்லயே துரத்திடுவாங்களா? வீட்லயே போய் சொல்லிடுவாங்க. நான் நாளைக்கு இந்த ஒரு வேடிக்கை கரெக்டா நீங்க இருங்க, வேற எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு வீட்லயே இருக்க சொல்லிடுவாங்க. இப்போ வேடிக்கை அன்னைக்கு காலையில அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் அங்கிருந்து சாயந்தரம் வந்துடும். மறுநாள் வேடிக்கை இருந்தாலும் அன்னைக்கும் விருந்த, மழையா இருந்தாலும் இடியா இருந்தாலும் விருந்தரை தான். அதுல படுத்து தூங்கி திருப்பி காலைல சொன்னாலும் நாங்கள் கிளம்பி போயிடுவீங்க. ரைட். ராஜலட்சுமி, சொல்லுங்க. ஆம்பளைங்க பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ஒரு பெண்ணாக நீங்க சொன்னீங்க 100 ரூபாய் கூலி வேலை செஞ்சு சம்பாதிச்ச பசங்களை காப்பாத்திட்டு இருக்கேன். ஒரு பெண் தனியாக வாழும்போது பல கஷ்டங்கள் தாண்டி வரணும், அதுவும் 2 சின்ன குழந்தைங்க. ஆனா அதுவும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது உங்களுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படணும், தேவையில்லை அப்படி தோணிருக்கா? இல்ல. ஏன்? இந்த இதை வந்து எங்களுடைய திருவிழா மாதிரி, இந்த ஜல்லிக்கட்டு வந்து எங்களுக்கு வந்து கோயில் திருவிழா பண்றது மாதிரி. அதனால எங்களுக்கு பொங்கல் வந்துருச்சு, நம்ம சந்தோஷமா இருப்போம். நாளைக்கு உங்க மகன் நான் ஜல்லிக்கட்டுல போய் வீர விளையாட்டு விளையாட போறேன்னு சொன்னா போப்பான்னு சொல்லுவோம், சொல்லுவீங்க? பொங்கப்பான்னு சொல்லுவோம். நமக்கு இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு, இவ்வளவு சின்ன வயசுல கணவரை பறி கொடுத்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படிலாம் உங்களுக்கு தோணல? இல்ல. கோயிலுக்கு போறேன்னு சொன்னா வேணான்னு சொல்லுவோமா? ஸோ இது கோயிலா நினைக்கிறேன். ஆமா, கோயிலா நினைக்கிறேன். ஸோ இந்த ஜல்லிக்கட்டு ஒரு காலை, அது 2 நிமிஷம் விளையாட்டு சேது சொன்ன மாதிரி, அந்த 2 நிமிஷம் விளையாட்டு, அதுக்காக வாழ்நாள் பூரா அந்த காலை வந்து நீங்க வளர்த்தி வீட்டுல ஒரு ஆளை வளர்த்தி, என் பையன் தான் பிடிக்கிறான், தண்ணி விடுறான், தீனி வைக்கிறான். சொன்ன பேச்சு கேட்குமா? கேட்கும். அது வந்து என் குழந்தை மாதிரி, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா மாதிரி, அப்படி வாழ்ந்துட்டு, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கு. அடிபட்டாலும் கை இல்லாம போனாலும் ஒரு கணவர் பறி கொடுத்தாலும் ஜல்லிக்கட்டு இருக்கணும் அப்படி சொல்லக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் இன்னி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தீர்வு என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஜல்லிக்கட்டு ஏன் நடத்தணும் அப்படின்னு பல பேர்கிட்ட நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல சார், ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கம் சிவகங்கையிலேருந்து வந்திருக்கீங்க. ஜல்லிக்கட்டு இருக்கணும் நீங்க சொல்றீங்க, எதுக்காக? ஜல்லிக்கட்டு என்பது இருக்கக்கூடிய அந்த அனிமல் வெல்ஃபேர்னு சொல்றோம் இல்லையா, விவசாயிகளுக்கு நண்பனாக, வாழ்க்கை தரத்துக்கு அத்தியாவசியமாக, இன்னைக்கு எத்தனையோ பல்லாயிரம் ஆண்டுகளுக்குள்ள இருந்து காட்டில் மடிச்சு தெரிகிற காலத்தில் இருந்து ஒரு செட்டில் சொசைட்டி ஆகிறதுக்கே அது உதவியாக இருந்த நண்பனாக பரிமளித்து அது வளர்ப்புக்காக வேண்டி இந்த காளை மாடுங்கிறது, காளை மாடு என்னன்னா இனவர்த்திக்காக வேண்டி ஸ்டர்பல்னு சொல்றோம் இல்லையா, இந்த பர்டிகுலராக நம்ம இருக்கக்கூடிய நாட்டு மாடு இதுக்கு உள்ள ஒரு அந்த பாலில் இருந்து சகலமும் அதில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காகவே அதனுடைய பாலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய பாலுக்கும் பார்த்தாலே வித்தியாசம் வந்து லேப்ல டெஸ்ட் பண்ணி நாங்களாம் கொடுத்துட்டோம். இன்னைக்கு அந்த அமுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு லிட்ரேச்சரில் அமிர்தம் என்று சொன்னார்கள். அமிர்தம் என்று சொன்னால் இருக்கக்கூடிய வியாதி அத்தனை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பால் இப்ப கிடைக்கல. நான் கல்லூரியில பேராசிரியர் இருந்தாலும் கூட எங்களுக்கு இன்னைக்கும் ஏன் அதோட விறுவிறுப்பா இருக்கும்னு சொன்னால் அது எங்களுடைய குழந்தைகளாகவே வளர்த்தோம். அந்த அளவுக்கு எங்க அளவுக்கு இப்ப இவங்க சொல்லக்கூடிய சோ கால்டு அந்த பீட்டா அந்த எல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து செய்ய முடியுமான நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதாவது இந்த மாடுகளை சித்திரப்பதம் சொல்றது நேரங்கட்டு கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா கூட வீட்டில் எங்கள் மனைவியாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் இந்த மாடுக்கு என்ன பண்ணியங்கன்னு தான் ஓடி வருவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு அன்போட உடன்பிறப்பாக வளர்த்தக்கூடிய அந்த மாட்டுடைய ஃபீல் எவ்வளவு இருக்கு என்பதை விட்டுட்டு நாங்கள் சாராய குத்துறோம் கொண்டுன்னு சொல்கிறாங்க பாருங்க, அது எப்படின்னு எனக்கே புரியல.
அப்புறம் லேட்டஸ்ட் அவங்கள்ட்ட நான் பேப்பரில் கூட பார்த்தேன், செவல மாடு எப்பவுமே சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாட்டில் பால் சாப்பிடணும்னா செவல மாடு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கேட்டீங்கன்னா, சித்தா இந்த பாலை வந்து எப்படி, எனக்கு வயது 80, இப்போ என்னுடைய 18 பார்க்க முடியாது, என்னுடைய சுறுசுறுப்பு யாரும் பார்க்க முடியாது. காரணம் கேட்டீங்கன்னா அந்த ட்ரெடிஷனில் வந்துகிட்டு இருக்கேன் நான். புரியுது உங்களுக்கு? அந்த அளவுக்கு உண்மை இருக்கக்கூடிய அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க சித்தர்கள் தான். எப்படியா, அதாவது அமிர்தம் என்பது என்ன என்பதை விளக்கி சொல்லியிருக்காங்க. கல்பம்னு சொல்றது, இந்த பாலிலே இருக்க கல்பம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருளை நம்ம சிறு பிள்ளையில பாலில் மோர் கடைஞ்சி நம்ம வந்து குடிக்கிற போது அதனோட வாடையும் அந்த தயிரும் இப்போ நாங்களாம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இவங்க இப்போ கூட ஜென்ரேஷன் பூரா இந்த கிராஸ் பிரீடு தான் சாப்பிட்டு இருக்காங்க. அதனுடைய வாடை என்னால் சாப்பிட முடியல, சரியானது கிடைக்கல. நான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஒரு மாடு பிடிச்சோன்னா அந்த மாடே கிடைக்கல, பூரா கொண்டு போயிட்டான், கேலால் முடிப்பு ஆக்கிட்டான். இந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை வளத்தை அழிக்கிறதுக்கு ஒரு இது பஞ்சு விரட்டு ஒழிச்சிட்டோம்னு சொன்னால், மஞ்சு விரட்டுங்க என்ன, அந்த பொலிகாலைக்காக வேண்டிய ஸ்டட்புள்ள தனித்த முறையில் கவனம் செலுத்தி அவளை கொஞ்சம் கூட குறைவில்லாமல் எவ்வளவு வருஷத்துல 4 மஞ்சு விரட்டு 5 மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு இருக்கும். இந்த பாத்தியெல்லாம் பொங்கல் டயத்துல வரும். பாக்கினா பேர் சோம்பேறி இல்லை, அது அன்போட வளர்த்து என்ன பண்ணுனா அந்த பெடிக்கரியை வளர்க்குறோம், அந்த ஒரு ஜாதி மாடை வளர்க்குறோம். இப்போ இந்த ஜாதி பாருங்க, ஒரு மாடு நம்ம நாட்டு மாடே கிட்டத்தட்ட 60 கிலோவோ நம்ம லிட்டர் பால் கறக்குன்னு போட்டிருக்கேன். அந்த மாடு இப்போ நம்ம சுவிட்சர்லாண்டு அங்கேருந்து இப்போ இந்த இதெல்லாம் கொண்டு போகிறாங்களாம், சம்பளம் இங்கேருந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் குளிஞ்சு அடுத்த கிராமத்து நாட்டுகள் கொண்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க தவிர நம்ம அங்கே வாங்க நிலைமை ஆகிப்போச்சு. இப்போ பாருங்க, லாரியிலோட போய்கிட்டே இருக்கு. யார் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து மாட்டை கொள்ளக்கூடாது, ஏதோ அன்பு பராமரிக்கிற மாதிரி பேசுகிறாங்களே தவிர, மாட்டை கொள்றதை விட சாதாரண ஒரு பிள்ளைக்கு நல்லா வச்சுங்க. இப்போ நம்ம பிள்ளைக்கு என்ன பண்ணி விழுந்து ஓடிது பண்ணு வச்சுங்க, அதுக்கு ஒரு சாதாரண வேணும்னு சொன்னால் சாதாரண நம்மளே என்ன பண்ணோம்னா மூக்கில் நம்ம நாட்டு மண்ணில் கொடுக்குறோம், அதை பண்ணோம், கொஞ்சம் லேசாக பெயின் இருக்க தான் செய்யும். இந்த மாடை வந்து அன்பை வளர்க்குற போது வீடுகளில் எத்தனை நாளைக்கு நம்ம வளர்க்குறோம், மஞ்சு விரட்டுக்கு மட்டும் வளர்க்குறோம். மஞ்சள்னா ஸ்டட்புல்லாக இருக்கிறதுக்காக வேண்டி ஏன்னா அந்த விளையாட்டு காமிக்கிற போது ஆர்வத்தோட அன்பு காட்டி எல்லாரும் புகழ்ந்து பண்ணுற போது அதனுடைய விலையும் கூடுது. கண்டிப்பாக விவசாயினுடைய விலை கட்டி அன்னைக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் ஒரு மாடு வந்து 2 லட்சம். இப்போ ஆடி மாட்டுக்கு 10,000 15,000 கொடுக்குறான். இப்போ இந்த பசு மாடுகள்லாம் வளர்க்குறதுக்கு இந்த வளர்க்குறதுக்காண்டி சில வாங்கி கிட்டத்தட்ட 3000 மாடு 5000 மாடு வாங்கி கோயம்புத்தூர் பக்கத்துலேயே வச்சு பண்ணுறாங்க. இதெல்லாம் வளர்க்குறேன்னு சொன்னால் அந்த சாதாரண ஒரு பெரிய கவர்மெண்ட் வரணும், கவர்மெண்ட்டே ஒன்று தள்ளாடி போயிருக்கோம், நம்ம ஒன்றும் சொல்லவே முடியல. இப்போ இந்த மாதிரி அழிவு ஏற்படுங்கிறது எல்லாருக்கும் வேதனையாக இருக்குது. வருங்காலத்தை என்ன ஆகும்னு சொல்ல முடியல. வெரி ட்ரூ. ராஜேஷ், நீங்க மாநில தலைவர் வீர விளையாட்டு மீட்பு சங்கம், நீங்க சொல்லுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜல்லிக்கட்டு இருக்கிறோம் உங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லாரும் ஐயாவோட காலத்துலயும் பரவாயில்ல நம்ம சொல்லலாம், அவங்க அதுலயே வளர்ந்தவங்க. ஆனா நீங்க எல்லாரும் படிச்சு நீங்க எல்லாம் அர்பன் ஏரியால வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா ஜல்லிக்கட்டு சொல்லும் போது ரொம்ப தீவிரமாக ஜல்லிக்கட்டு இருக்கணும், அதுக்காக போராடிட்டு இருக்கீங்க. ப்ராட்டப் எல்லாமே பாத்தீங்கன்னா சிட்டியில் அர்பன்ல தான் பிறந்திருக்கேன் போயிருக்கேன். பட் ஆனால் இதெல்லாம் எப்படி எங்களோட ஒட்டுச்சு அப்படின்னா, இதெல்லாம் நம்மளோட முன்னோர்களோட அடையாளம் தான் இந்த ஜல்லிக்கட்டுன்றது. அடையாளன்றது இது எல்லாருமே எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாங்க அப்படின்னா, இது ஒரு கேமாக தான் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக திருச்சியை பொறுத்த வரைக்கும் இல்லை, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருக்கிற முக்கியமான டிஸ்ட்ரிக்ஸில் மேக்ஸிமம் நடக்கிற ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே இந்த ஜல்லிக்கட்டை டிபெண்ட் பண்ணி தான் நடக்குது. இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு திருவிழா, எக்ஸாம்பிளுக்கு திருச்சியில் சூரியூருன்ற ஒரு ஊரில் ஒரு திருவிழா பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஊரில் நடக்கிற திருவிழாவுக்கு 5 நாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல் நாள் சுத்த பூஜை பண்ணுறாங்க, அடுத்த நாள் ஒரு நாள் ஒரு மண்டல பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 5 நாள் 6 நாள் ப்ரோக்ராம் ஷெட்யூலில் அந்த ஜல்லிக்கட்டுன்றது ஒன்றும் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இந்த ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று வந்து உள்ளே இருந்து கிட்டத்தட்ட இது வந்து இது இப்போ நான் தான் இப்போ இந்த சூரியூர் ஹிஸ்ட்ரிலாம் வந்து ஹிஸ்ட்ரி எடுக்க முடியல. இந்த 2 வருஷம் ஸ்டாப் ஆனதோட இம்பாக்ட் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த 2 வருஷம் ஸ்டாப் ஆனதுனால திருச்சின்னு இல்லை, மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க மேக்ஸிமம் சிட்டிஸில் இருக்க டெம்பிள்ஸில் வந்து ஃபெஸ்டிவலே கொண்டாடல. ஏன்னா எல்லா ஊர்லேயுமே அந்தந்த ஃபெஸ்டிவல் டிபெண்ட் பண்ணி இருக்குது. இன்றைக்குமே புதுக்கோட்டை மாவட்டத்தில் தென்னலூர்னு ஒரு ஊர் இருக்குது, அது மிகப்பெரிய அந்த மாரியம்மன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான மாரியம்மன். அந்த பவர்ஃபுல்லான மாரியம்மன் கோயிலில் அந்த கோயில் காலையை அவுத்து விட்டுறதுல அந்த கோவில் காலம் எந்த திசையை நோக்கி ஓடுதோ அந்த திசையில வந்து விளைச்சல் அதிகம்ன்றது இன்னைக்குமே அந்த மக்கள் மத்தியில் இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம வந்து சொன்னா அதெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போக மாட்டாங்க. பட் இது சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆகி இது நடந்துகிட்டு இருக்கனால, இந்த நடைமுறை வந்து சாத்தியம் இல்லாம போனனால இந்த மாதிரி வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட், பீட்டா, பிஎஃப்ஐ, பிஎஃப்எஸ்சி இது மாதிரி பல என்ஜிஓஸ் வந்து உள்ள வந்து இது ஸ்டேன் வந்தனால இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் டோட்டலா தடைப்பட்டுருச்சு. ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் டோட்டலா தடைப்பட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய ஊர் என்ன அந்த கோயிலை ஓப்பன் பண்ண முடியாம இருக்கு. ஏன்னா அந்த கோயில் ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா, அந்த கோயில் ஓப்பன் பண்றதுக்கு அந்த கோயிலுக்கு ஒரு ஷெட்யூல் போடுறாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஷெட்யூல் போறாங்கன்னா அதுல கண்டிப்பா ஜல்லிக்கட்டு இருக்கணும். சோ வித்தவுட் ஜல்லிக்கட்டு we can't
செலிப்ரேட். ஸோ அப்படின்றப்ப அதை அப்படியே டோட்டலாக எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த நிலை தொடர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு நம்ம வந்து தமிழனாக இருக்கிறதுக்கு பல அடையாளம் நம்மளை விட்டு மறைஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து யங்ஸ்டராக இருக்கேன், நான் வந்து இதில் வந்து இவ்வளோ ஈடுபாடாக இருக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நான் வந்து சொந்தமாக புல் கேரவன் வச்சிருக்கிறேன். யாருமே தமிழ்நாட்டிலே கிடையாது. புல் கேரவன், ஏசி கேரவன், 5 புல்ஸ் அட்டஸ்டச்சில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அதுக்கு ஆர்டிகல்லாம் கூட போட்டிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு இதில் ஈடுபாடு அப்படின்னா இது வந்து என்னோட பர்சனல் கேர், பர்சனல் ஈடுபாடுன்றதோட நம்மளோட அடையாளத்தையும் நம்மளோட மத வழிபாடையும் நம்ம என்னையும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு. மத வழிபாடுன்னு நான் வந்து ஐம் நாட் மென்ஷன் ஒன்லி இன் ஹிந்து அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கல. ஹிந்துவுக்கு ஒரு கல்ச்சர், கிறிஸ்டியனுக்கு ஒரு கல்ச்சர், முஸ்லீமுக்கு ஒரு கல்ச்சர், பட் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுற ஒரே ஃபெஸ்டிவல் இந்த ஜல்லிக்கட்டு மட்டும்தான். இதுல மட்டும்தான் மத உணர்வு, இன உணர்வு இல்லாம எல்லாரும் ஒன்றுபடுவாங்க ஒரு இடத்துல. ஸோ அப்படின்றப்ப இதை வந்து நம்ம விட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கோயில்லாம் இழுத்து மூடிட்டு நாளைக்கு நம்ம சாமி கும்பிட்றதுக்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. அது ஒரு மெயின் திங். ரெண்டாவது வந்து ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டு மாடு இனங்கள் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் விளிம்பில் இருக்கிறோம். இப்போ இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து டெட்லைன் தான் வச்சுங்களேன். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறோம். இப்போ இந்த 2 வருஷம் இல்லாமல் நான் 2 வருஷமா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மாட்டு சந்தையில் வெளியில் அந்த டிக்கெட் கிழிச்சு கொடுக்குறவங்கள்ட்ட ஒரு சர்வே எடுத்திருக்கேன். பாஸ்ட் 2 இயர்ஸில் 1.5 லட்சம் ஜல்லிக்கட்டு மாடுகள் அடிமாடா போயிருக்கு. ஐ ஹேவ் த ரெக்கார்ட்ஸ். 1.5 லட்சம் ஜல்லிக்கட்டு மாடுகள் அடிமாடா போயிருக்கு. இப்போ எல்லாமே நீங்க சொல்றது இந்த ஆராய்ச்சி எடுத்திருக்கீங்க. 1.5 லட்சம் மாடுகள் வந்து இப்படி போயிருக்கு. நீங்க சொல்லும் போது சுப்ரீம் கோர்ட்ல இருந்தது, நீங்க பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு எல்லா பேப்பர் சப்மிட் பண்றதுக்கு 21 டிசம்பர் லாஸ்ட் டேட் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிருக்கீங்களா? பக்காவாக சப்மிட் பண்ணிருக்கோம். இது இன்னைக்கு டேட் சப்மிட் பண்ண விஷயமே கிடையாது. இன்னைக்கு ஆக்சுவலா ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸ் நான் அந்த கேஸோட அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கேன். ஃப்ரம் த 2006 பிகினிங்லேருந்து மதுரை ஹைகோர்ட் பெஞ்சிலேருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் டு டெல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் இந்த கேஸோட எல்லா கார்னர்லையும் போயிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து நம்ம சைட்லேருந்து நம்ம கொடுக்குற எவிடன்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக தாக்கல் பண்ணியிருக்கோம். இப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக போட்டிருந்த ரெவ்யூ பெட்டிஷன் 2014 பேன் ஆனதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக போட்டிருந்த ரெவ்யூ பெட்டிஷனை 2 இயர்ஸ் கழிச்சு லிஸ்ட் ஆக்கி பெஞ்சுக்கு வந்ததை வெறும் அரை மணி நேரத்தில் ஜஸ்டிஸ் 2 பேரும் விசாரிச்சு இந்த மறுசீராய்வு மனு செல்லாதுன்னு சொல்லி அந்த மறுசீராய்வு மனு டிஸ்மிஸ் பண்ணாங்க. 500 பக்கங்கள் கொண்ட மறுசீராய்வு மனு. இந்த 500 பக்கங்கள் கொண்ட மறுசீராய்வு மனுவில் இப்போ நான் என்னெல்லாம் சொன்னனோ, இது கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்க்காக இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம், இதில் நாட்டு மாடு இனங்கள் அழியுது, எங்களோட வாழ்வாதாரமே போது, விவசாயிகளோட வாழ்வாதாரம் ஜல்லிக்கட்டு மாடுன்ற பல எவிடன்ஸை கொடுத்தோம். அந்த 500 பக்கங்கள் கொண்ட மறுசீராய்வு மனு தள்ளுபடிப்பட்டது. இப்போ போட்டிருக்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த வருஷம் பிகினிங்கில் கொடுத்த நோட்டிஃபிகேஷன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த தடவை நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து 2 வருஷமா பொங்கல் இல்லாமல் தமிழ்நாட்டில் யாருமே ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களோட ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 செக்ஷன் 27 ரிலீஜியஸ் எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ அதில் அந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்க்கு நான் அந்த ஜல்லிக்கட்டு காலையை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு எக்ஸம்ஷன் கொடுத்து தான் இவங்க நோட்டிஃபிகேஷனே போட்டாங்க. பட் அந்த நோட்டிஃபிகேஷன் போட்டு 3 நாளில் இந்த மாதிரி AWBA, PETA, PFI இந்த மாதிரி அதர் NGO 13 பெட்டிஷன்ஸ் ஒரே நாளில் ஃபைல் பண்ணி அவங்க சைடில் 11 சீனியர் கவுன்சில். அன்னைக்கு நான் சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜராக அன்னைக்கு நானும் ஒரு பெட்டிஷனராக இருக்கேன். ஒரு விவசாயியால் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் நடத்தி அதை ஃபைட் பண்ணி நம்ம கொண்டு வர முடியுமா? நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம ஃபைட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து கடைசி ஸ்டேஜில் இருக்குது. இப்போ லாஸ்ட் ஹியரிங்கில் டாக்டர் சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு அவர் வந்து பெட்டிஷனராக ஆஜராகி அவர் தரப்பு வாதங்களும் ரொம்ப சிறப்பாக வச்சார். நான் ஒரு மதுரைக்காரன், எனக்கு தெரியும் நீங்கள் வந்து எப்படி வந்து ஹலால் முறையில் வந்து மாடு வந்து கொல்லப்பட்டு அதை வந்து நீங்கள் உங்களுக்கு சட்டம் எடுத்து நாங்கள் இதில் மாடில் வந்து குரூவாலிட்டிக்கு வேலையே கிடையாது, நாங்கள் அது ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் தான் எடுத்துருவோம், நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஒரு பெட்டிஷனராக கொடுத்தாரு. அவர் சார்பாகவும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். நம்மளும் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கோம். 21 கொடுக்குறேன்னு இருக்காங்க. பட் இவ்வளோ ஆர்குமெண்ட்ஸையும் கேட்டுட்டு அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே எந்திரிக்கிறப்ப நீதிபதிகள் 2 பேரும் உங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு காளைகள் துன்புறுத்தப்படுகிறத நான் பல தடவை விளக்கிட்டேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு தான் எழுந்திருக்கிறாங்க. ஸோ அப்போயே தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு இந்த கேஸ் ஃபேவராக இல்லை அப்படிங்கிறது. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறது நாங்கள் எல்லாம் ஒரு ஹோப் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸில் யாருக்குமே நம்ம சைடில் ஆஜரான லாயர்ஸ் யாருக்குமே வாய்ப்பே கொடுக்கல. பட் இந்த டைம் மட்டும்தான் மொத்தம் 6 பெட்டிஷனர் இருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த 6 பெட்டிஷனருக்கும் நல்ல தாராளமாக டைம் கொடுத்தாங்க. பட் எல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜனவரி 1 வீக் ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து வி ஹேவ் a ஷார்ட் டைம் பீரியட். ஸோ அப்போ நம்ம வந்து அங்கிட்டு ஒரு வாரத்தில் பொங்கலுக்கு ஏற்பாடு 2014 இதே மாதிரி பார்த்தோம், 2014 பார்த்தோம், 2015 பார்த்துட்டோம், 2016 நோட்டிஃபிகேஷன் போட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி 7th நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 11th ஸ்டே வாங்கி என்டையர் தமிழ்நாடே கொலாப்ஸ் ஆச்சு. இந்த சேம் சிச்சுவேஷன் will continue this year also. இப்போ அதே தான் வரப்போகுது. இப்போ தமிழ்நாட்டுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆதி, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசினேன். உங்க கூட பேசுறதுக்காக வழக்கறிஞர் இமானுவேல் கோக் வந்திருக்கிறாரு. இமானுவேல், I have already spoken to Adi, but I need your point of view.
மதுரை திருச்சியிலேருந்து அந்த சங்கங்கள்லாம் ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த கேஸை ஒரு கோட்டா மேலே போயிட்டாங்க. டில் சுப்ரீம் கோர்ட் தே ஹவ் பின் ஃபைட்டிங் ஆஸ் தே ஹவ் டிஸ்கஸ் ஏர்லியர். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏர்லியர் டிஸ்கஷன் இன் 14 வந்து தே ஹவ் டிசைடட் தட் திஸ் ஷுட் பி பேன் ஃபார் ஆல் மெனி ரீசன்ஸ். அவங்களுடைய வியூ, அவங்க மேலே இருந்து அவங்க நேராக இதை பார்க்கல. இந்த ஜல்லிக்கட்டை அவங்கெல்லாம் கண்ணால் பார்க்க கிடையாது. என்ன இவங்க கொடுக்குற பேப்பர்ஸ் நியூஸை தான் வச்சு இந்த மாதிரி ஒரு 17 இறப்புகள் நடந்ததாக வியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 1000 பேருக்கு மேலே அடிபட்டிருக்காங்க. அவங்க சில பேர் கை அது மாதிரிலாம் போருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இது பேன் பண்ணணும். ஹியூமன் ரைட்ஸ் எங்கே மீறப்படும் அப்படின்னா, சாரும் சொல்லுவார், எங்கே நம்ம ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணுறோமோ பியாண்ட் ஹியூமன் ரைட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி, இங்கே யாருமே ஜல்லிக்கட்டு விளையாட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல, நீ போய் இந்த காலையை பிடிச்சி தான் ஆகணும்னு யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம இங்கே யாராவது ஃபோர்ஸ் பண்ணி நீ இதை பிடிச்சி தான் ஆகணும்னு சொல்லி அங்கே மாடு குத்துச்சுன்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் சொல்லலாம். நம்ம அதை எதுவுமே சொல்லாமல் அவங்களா அது ஒரு திருவிழாவை நடத்தி அவங்களா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த குத்து வாங்குறது அவங்க ஏதோ பெருமையான ஒரு விஷயமா தான் அவங்க கருதுறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே தெரியாமல் அந்த மாடு பிடிச்ச அந்த ஜல்லிக்கட்டு நடந்தால்தான் அந்த வாழ்வாதாரம், அந்த எக்கோசிஸ்டம், த ரூரல் எக்கோசிஸ்டம் வில் த்ரைவ் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கே தெரியாம சங்க இலக்கியங்கள் மூலமா அவங்களுக்குள்ள பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்க உட்கார்ந்துருந்த அந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா, கலித்தொகையில் இருக்கு, அதுல இருக்குன்னு அவரோட இலக்கியத்தை வச்சு ஏன் சொல்றாருன்னா, தமிழ் என்பது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு மொழி. அம்மா ஆ இ என்பது நம்ம மூளை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஓசைகள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற தமிழ் தான் என்ன சொல்லியிருக்குன்னா, அது ஜல்லிக்கட்டுன்னு மறுபடியும் சொல்றது தவறு. அது வந்து ஏறு தழுவுதல், மாடை கட்டி பிடித்தல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து இப்படி ஒரு விஷயம். மன்னிக்கணும், நம்ம லைன்ல மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ, மீனாட்சி சுந்தரம் அவர்கள் சொல்லுங்க மேடம். வணக்கம், நான் குஷ்பு பேசுறேன், நிஜங்கள் நிகழ்ச்சியிலிருந்து, சன் தொலைக்காட்சியிலிருந்து. சொல்லுங்க மேடம். ஜல்லிக்கட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு, அது பேசிட்டு இருக்கோம், நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. சோ நீங்க ஜல்லிக்கட்டுக்கு எதிர்ப்பு ஏன் தெரிய வைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டு அப்படிங்கறது வந்து என்ன ஒரு பாரம்பரிய சிறப்பு மிக்கதா இருந்தாலும் அது வந்து ஒரு குரூவாலிட்டி இல்லாம அந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒரு நிகழ்வை நடத்தவே முடியாது. ஏன் அப்படின்னா, இதுல ஈடுபடுத்தக்கூடிய விலங்கானது காளை, அதாவது பொவைன்ஸ் சொல்லுவோம். இத வந்து சயின்டிபிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா, காளை, மாடு, ஆடு இதுக்கெல்லாம் வந்து நம்ம டொமஸ்டிகேட் பண்ணி வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ். ஏன் இது டொமஸ்டிகேட் பண்றோம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, இதுங்கெல்லாம் ஒரு ஆபத்துன்னு வரும்போதுல எதிர்த்து சண்டை போட இயலாத அனிமல்ஸ் இதெல்லாம். சரி, அதாவது பிரே அனிமல்ஸ் சொல்லுவோம். சரிங்க. ஒரு அனிமலோட நேச்சருக்கு அகெயின்ஸ்டா ஒரு ஆக்ட்ல நம்ம அதை ஈடுபடுத்தும் போதுல அதுவே அதுக்கு அதிகமான சித்திரவதைய உண்டு பண்றதுக்கான வழி. சாதுவான ஒரு மிருகத்தை உசுப்பேத்தி, அதாவது வெறியேற்றி அந்த வாடி வாசல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா முறுக்கி கண்ணுல வந்து இரிட்டன்ஸ் போட்டு கொடுவா வச்சு முதுகு கிழிச்சு கம்ப வச்சு குத்தி, இது இத்தனை நிகழ்வுகளும் நடக்கதான் செய்யும். இத்தனை நிகழ்வு நடந்தாதான் மாடு வெறியேறி ஓடுமே தவிர அதுவா வந்து அப்படி வந்து வெறி கொண்டு ஓடாது. சில கேள்விகள் இருக்கு சார். நம்ம மத்தியில இசையமைப்பாளர் ஆதி அவர்கள், ஹிப்ஹாப் தமிழானா நீங்க டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, அவர் இருக்காரு. அவர் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. வணக்கம் சார். அதாவது சார், இந்த ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா புலிகுளம் அப்படிங்கிற பிரீட் மாடுகளை தான் வந்து உபயோகப்படுத்துறாங்க. புலிகுளம் மாடுகளுடைய நேச்சர்லயே பாத்தீங்கன்னா அது துள்ளி குதித்து விளையாடும் மாடு. மாடு துள்ளி குதிக்கும் அப்படிங்கிறது சங்க இலக்கியங்கள் முதலே சொல்லப்பட்டு வருகிற ஒரு விஷயம். ஸோ வந்துட்டு நீங்க எப்படி இது வந்து மாடை கொடுமைப்படுத்துறாங்கிற விஷயத்த வந்து நீங்க சொல்றது வந்து என்னால ஏத்துக்க முடியல சார். ஏன்னா என் மாட்டை நான் கொடுமைப்படுத்தல. இங்க வந்து அமர்ந்திருந்த அத்தனை விவசாயிகளும் அவங்க சொன்ன விஷயத்த நீங்க கேட்டீங்க. ஸோ விவசாயிகளின் குரல் அது எனக்கு சரியா அதை நம்புவேனே தவிர, அது போக 2009 இருந்து எந்த மாடும் கொடுமைப்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி IAS, IPS, SP, இத்தனை அனிமல் டாக்டர்ஸ், ஹஸ்பண்டரியிலிருந்து வந்தவங்க இத்தனை பேர் சொன்ன ரிப்போர்ட்டை நான் நம்புவேனே தவிர மற்ற விஷயங்கள் நம்புவதற்கு எனக்கு என் மனம் இடமளிக்க மாட்டேங்கிறது. நீங்க நம்புறது முக்கியம் இல்லைங்க. கோர்ட்ல வந்து ஒரு எவிடன்ஸ் சப்மிட் பண்றோம் அப்படின்னா அந்த எவிடன்ஸோட உண்மைத்தன்மை ஆராய்ந்துதான் வந்து விசாரணைக்கே எடுத்துப்பாங்க. சும்மா வந்து ஏதோ ஒரு வீடியோ கொண்டு போய் போட்டோ காமிச்சுலாம் சார். இல்ல சார், அப்படி பாத்தீங்கன்னா இப்ப 2012 காளை மாடுகளை வந்து வைல்ட் அனிமல் சொல்லி
அலோவ் பண்ணியிருக்காங்களே சார், கோர்ட்டை நான் என்னைக்குமே அவமதிக்க முடியாது சார். அதுக்கான ஏன்னா நான் ஒரு இந்திய பிரஜை. கோர்ட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் இருக்குது 2012 வந்து மாடை வந்து ஒரு வைல்ட் அனிமல் சொல்லி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களே. அது பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இப்போ இந்த சட்டம்லாம் நீங்க பேசுறதுனால நான் ஒரு பாமரன், எனக்கு படிப்பறிவு இல்லாதனால கேட்கிறேன். கிடையாது மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்கலி அந்த மாடு நம்ம வந்து ஜல்லிக்கட்டு அங்க அந்த வார்த்தையை சமீபத்துல தான் வந்திருக்கு. ஜல்லிக்கட்டு வார்த்தையை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையே இல்ல. கண்டிப்பா எம்ப்ரேசிங் தி புல் தான் இருக்கு. தி புல்னு சொல்லுவாங்க இவங்க. ரைட், மாடு தடவுறது. ஆமா. ஓகே. அண்ட் ரெண்டாவது இந்த இவங்க சொல்ற விஷயங்க நாங்க ஏற்க மாட்டோம் தான் நான் சொல்றோம். மாடை கொடுமைப்படுத்தவில்லை அப்படின்னு மாடு வளர்க்குற நாங்க 100% நாங்க நம்புறோம். ஏன்னா நாங்க மாடை கொடுமைப்படுத்துறது இல்லைங்கிறது எங்க வாதமா தான் சொல்றோமே தவிர. இல்ல, எனக்கு இப்போ ஒரே விஷயம் தெரியணும் மீனாட்சி சுந்தரம் சார். சொல்லுங்க. நம்ம ஹிஸ்டரி பார்க்கும்போது சிவிலைசேஷன் காலத்துல இருந்து நம்ம கூடிய வளர்ந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒரு வசதி இல்லாம ஸ்டோன் ஏஜ் சொல்றோம், அப்போவே நம்ம கூடவே இருந்தது ஒரு மாடு தான், ஒரு காளை தான். அது ஓகே. சோ அப்படி இருக்கும்போது யார் அந்த மாடு வளர்க்குறாங்களோ, அந்த காளை நம்ம சொல்ற இந்த புது வார்த்தை இருக்கு ஜல்லிக்கட்டுக்கு அனுப்புறாங்களோ, சில தவறுகள் நடந்திருக்கு, இல்ல நான் சொல்லல. ஆனா அதுக்காக கம்ப்ளீட் ஒரு ஹிஸ்டரி சாப்டரை க்ளோஸ் பண்ணி குப்பை தொட்டியில போடுங்க சொல்றது சரியா நான் கேக்குறேன். ஏன் ஃபுட்பால்ல 2 ஃபேன்ஸ் அடிச்சுக்கிட்டு கலவரம் நடக்கலையா? ஏன் ஃபுட்பால் இப்ப ஜல்லிக்கட்டு தடை செய்யப்படுமே, ஆனால் கண்டிப்பா நம்ம ஃபுட்பால் போன்ற வன்முறையான விளையாட்டுகள், கிரிக்கெட் போன்ற வன்முறையான விளையாட்டுகளை நம்ம தடை செஞ்சுதானே ஆகணும். அதுதானே நியாயமும் கூட. சொல்றீங்கன்னு புரியுது. இப்போ வந்து இந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம F1ஓடையோ இல்ல வந்து ஒரு ஃபுட்பாலோடையோ வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அதுல ஈடுபடுறவங்க வந்து அவங்களோட ஆத்மார்த்தமான விருப்பத்தோட தான் வந்து ஈடுபடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஒவ்வொருத்தனும் இன்சூர் பண்ணிருக்கான், வெள்ளக்கார அத்தனை பேரும். அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சு, கால் உடைஞ்சது, கை உடைஞ்சது, உயிரே போயிடுச்சு அப்படின்னாலும் his family will be taken care of. The things needful will be Sir, done. we are not talking about the players, sir. ஆனா ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு உயிரிழப்பு இல்லாமையோ மாட்டுக்கு வந்து சித்திரவதை இல்லாமையோ நடக்க முடியாது. இல்ல, கண்டிப்பா நடக்குதுன்னு சொல்றதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். புலிக்குளம்ன்ற ஒரு பிரீடு மட்டும் வந்து ஏதோ கார்னிவோரஸ் அனிமல் மாதிரி சொல்றாங்க. எங்களுடைய வாதமே எல்லாமே பொவைன்ஸ் சொல்லக்கூடிய ஹெர்பிவோர் அனிமல்ஸ். இந்த அனிமல்ஸ் நீங்க இயல்பா மனிதன் டொமஸ்டிகேட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த போதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் காட்டுல தான் இருந்தது. சோ அப்போ அவங்களோட நேச்சர் என்னவோ அதுதான் இருக்கே தவிர மிச்சதெல்லாம் மேன்மேட் திங்ஸ். அப்படி இல்ல சார், நான் சொல்றேன். இப்போ நீங்க சொன்னீங்க டொமஸ்டிகேட்டட் ஒரு அனிமல் அது, ரைட்? டொமஸ்டிகேட்டட், the most domesticated animal is a dog. கரெக்ட். ஆனா அதுவே வாசல்ல நாய்கள் ஜாகிரதை போட்டிருக்கோம். ராட்வீலர்ங்கிறது ஒரு பிரீட். அந்த ராட்வீலர்ங்கிறது பிரீட் நேரத்துல சாப்பாடு போடலன்னா தன் முதலாளியே அந்த நேரத்துல கொன்னு சாப்பிட்டுறோம். ஆனா அதுக்காக நம்ம நாய்கள் வந்து வைல்ட் அனிமல் பிரீட்ல போட்டிருக்குமா? they come from the line of foxes and wolves. they are omnivorous in nature. அதாவது they can eat flesh and digest. they have all the features to hunt and eat if they are not fed. அதுவே நம்ம சார், அதுவே ஒரு டொமஸ்டிகேட்டட் அனிமல் சொல்லும்போது கம்ப்ளீட்லி ஹார்பிவர்ஸ் ஒரு அனிமல் வந்து மாடு சார். அதுவே நீங்க வைல்ட் லைஃப்ல போடுறீங்களே, ஒரு புல்லு மட்டும் தின்ற ஒரு மாடு வைல்ட் அனிமல் லிஸ்ட்ல போட்டதுன்னு. ஐயோ சார், பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ் இந்த இதுல வந்து 2012 நீங்க அது முன்னாடி வரைக்கும் நீங்க சேர்த்தல சொல்றாங்க. that means a bull cannot be tamed in tune with the nature of the bull. இதுதான் வந்து பாயிண்ட். சார் என்ன சார், நான் மாடு வளர்த்துறேன் சார், my bull is perfectly tamed. சார் நான் வளர்த்திட்டு இருக்கிற மாடு இட்ஸ் perfectly tamed சார். ரொம்ப அருமையா, யாரு குழந்தைங்க குட்டி குழந்தைங்க கூட எல்லாம் அழகா விளையாடுது மாடு. எத்தனை போட்டோ பாக்குறோம், எத்தனை இன்டர்நெட்ல எவ்வளவு ஷேர் பண்றாங்க. குட்டி குழந்தைங்களோட விளையாடும் சாதுவா. நான் அதைத்தான் சார் சொல்றோம், சாதுவா நீங்க வச்சுக்க முடியும் ஒரு மாடை, மெதுவா நடத்தி கூட்டு போக முடியும், உட்கார வைக்க முடியும். அருமை. இதே மாடோட நேச்சர், ஒரு மாட்டோட டியூட்டி என்ன, ரொட்டீன் என்ன, நீங்க எதுவுமே டச்சே பண்ணல, ஹியூமன் இன்டர்வென்ஷனே இல்லாம ஒரு மாடு இருக்குன்னு ஒரு காலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட ரொட்டீன் நேச்சர் என்ன சார்? அதான் சார், நீங்க அதை தப்பா, புலிகுளம்ங்கிற மாடு துள்ளி விளையாடும், மனிதர்களை பார்த்தால் துள்ளி விளையாடும், அது இயல்பு. எங்க சொல்லிருக்காங்க? புரியல சார், என்ன சொல்றீங்க? புலிகுளம்ன்ற மாடுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு. புலிகுளம்ங்கிற பிரீடு வந்து சார் அது துள்ளி விளையாடுவது அதோட இயல்புங்கிற. அதான் எப்படின்னு நான் கேக்குறேன். அதாவது
ஸ்பீசிஸ்க்கும் பிரீடுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் நான் முதல்ல சொல்ல வந்தேன். ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னா அது கீழே ஒரு 4-5 பிரீடு இருக்கும். ஆனா தே ஷேர் த காமன் பிஹேவியர். ஓகேங்களா? பிஹேவியரல் எத்தாலஜின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க போய் எதுல வேணாலும் போய் படிச்சு பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரில சார், நான் என்ன சொல்றேன்னா தெரிந்த நாள் தான் நான் சொல்லுகிறேன்னு சொல்றேன். ஏன்னா இத்தனை வருஷம் இவ்வளவு ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் எந்த பிரீட் வந்து அதுக்கு 4 பேர் மேல ஏறி விழுந்தா அருமை சார். இப்ப என்னன்னா இங்க மாடு வளர்த்திட்டு இருக்கிற என்ன மாதிரி நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட கூட கருத்து கேட்கலாம்னு நினைக்கிறேன். வால் முறுக்குனா உடையாது. அது ஓடி வரும் போதுல ஃப்ரெண்ட்ஸை தாண்டி குதிக்கும் போதுல கால் உடையாது. இப்படி எல்லாம் எந்த பிரீட் இருக்குன்னு சொல்லுங்க, அந்த பிரீடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. மீனாட்சி சுந்தரம் சார், if you could just take another person, இங்க இருக்கிறாங்க ராஜேஷ் ஒருத்தர் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. ராஜேஷ் பேசுங்க. வணக்கம் மீனாட்சி சுந்தரம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா அந்த புலிக்குளம் பிரீடு வந்து ஏன் துள்ளி குதிச்சு விளையாடுது அப்படின்னு சொல்றாப்புல அப்படின்னா, அதாவது மாட்டில் வந்து எப்படின்னா பல வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ காங்கேய மாட்டில் வந்து காங்கேய மாடு என்ன பண்ணும் அப்படின்னா அது நின்று விளையாடாது, அது அவுத்தா வேகமாக தான் ஓடும். இந்த புலிக்குளம் பிரீடு மட்டும்தான் அவுத்தா அது வாடிவாசல்லேருந்து வெளியில் வந்து அங்கே இருக்கிற எல்லா புல் டாமஸுக்கும் சவால் விட்டு நின்று அந்த மண்ணை குத்தி விளையாடுறது, துள்ளி குச்சி விளையாடுறது வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னார். அந்த புலிக்குளம் பிரீடோட நேச்சர் அவர் சொன்னார். இப்போ மேடம் சொன்ன மாதிரி அந்த ராட்வீலருன்ற பிரீடு எப்படி, அதாவது வந்து அதுக்கு வந்து சாப்பாடு போடலை அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த ஓனரே அது கடிச்சு தின்றுமோ அதோட பிஹேவியர் அது. அந்த ராட்வீலர் அப்படி நீங்கள் பமரேனியனுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு போடாட்டி அதில் மூஞ்ச பத்திரம் தான் இருக்கும். ஸோ அதோட பிரீடோட கெப்பாசிட்டி அது. ஸோ இந்த புலிக்குளம் பிரீடோட கெப்பாசிட்டி என்ன, மேக்ஸிமம் எல்லாரும் மாடு வாங்குற என்கிட்ட இருக்கிறதே புலிக்குளம் பிரீடு தான் இருக்கு. மேக்ஸிமம் மாடு வாங்குற எல்லாரும் புலிக்குளம் பிரீடு ஏன் வேணும்னு வாங்குறாங்க அப்படின்னா அந்த பிரீடோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாத்தோட ஆடியன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணும். ரெண்டாவது அது வந்து ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். அது வந்து அந்த இடத்துல விளையாடுறது வந்து யாரும் அதை வந்து துன்புறுத்தப்படுத்தி அதை விளையாட சொல்கிறதே கிடையாது. அது வந்து தன்னோட சொந்த அந்த இடத்துல அவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 100 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த 100 பேரை எய்த்து நின்று அது விளையாடுது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் சவால் விட்டு அதோட ஹோல் ஹார்ட்டடாக தான் நின்று விளையாடும். அதாவது அந்த ஓடுற மாடோட பிரீடு வேற, அந்த ஓடுற மாடோட நேச்சர் அப்படி. அது காங்கேயம் பிரீடு வந்து நின்னலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 மாட்ஸ்ல 100 புல்ஸ்ல ஒரே ஒரு புல் தான் நின்று விளையாடும். எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸ் இருக்கு. அதாவது மனிதனால ஒரு 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 ஆசிரியனுக்கு மட்டும் பறக்க முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்றேன், ஜல்லிக்கட்டுக்காக வளர்க்கப்படும் காளைகளை தவிர இதர காளைகள் வளர்ப்பீங்கல்ல, அந்த காளைகள் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறேன். பாருங்க, ஜல்லிக்கட்டுங்கிறது என்னன்னா இட்ஸ் a breeding science-ங்க. அதாவது இந்த காளை அந்த மேல தழுவுறாங்க பாத்தீங்களா, ஏறு தழுவுறாங்கல்ல, மிரளாம நின்னு விளையாடுற காளைகளை பெடிகிரி பிராண்ட் அதை வந்து தனியா எடுத்து அந்த காளைகள் மூலமா வர குட்டிகள் இன்னும் சத்தானதாக இருக்கும். அதாவது இல்ல அதுக்கு தான் நான் வரேன். இப்போ அது வந்து ஒரு மித். ஆக்சுவலா மஸ்குலைனா இருக்கக்கூடிய காளைகள், நல்லா பழக்கப்பட்ட காளைகள், இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுல ஈடுபட்டு சண்டை போடுற காளைகளோட சிமனை எடுத்து நம்ம இந்த மாதிரி மேட்டிங் பண்ண போகும்போதுல அது அதோட வம்சாவளியில் வரக்கூடிய மித்த பசுக்களும் காளைகளும் ஹெல்த்தியா இருக்கும், பால் அதிகமா கொடுக்கும் அப்படிங்கறதே ஒரு மித். உங்களுக்கு தெரியும். இந்த தொழில் அழிஞ்சு போயிடும் அப்படின்றதுக்காக நீங்க இப்படி ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க தவிர இதுல ஒன்னும் பெரிய சயின்டிபிக் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி தெரியல. மீனாட்சி சுந்தரம், ஐ பெக் டு டிஃபர். நீங்க சொன்னீங்களே பாருங்க, இது ஒரு தொழிலா வச்சிருக்காங்க. ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறதுனால யாருமே வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போறது இல்ல. இன்னைக்கு எங்க நிகழ்ச்சியில ஒரு தடவை ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு கேளுங்க. ஒரு நிமிஷம் இது ஏழை விவசாயிக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு நிமிஷம் வந்து ஜல்லிக்கட்டு சார், பப்ளிக் ஒபினியன் வந்து யாரும் விருப்பப்படுறதே கிடையாது. பப்ளிக் ஒபினியனே கிடையாது சார். எந்த பப்ளிக் சார் அப்படின்னு ஒரு 4-5 பேர் தான் வந்து இவங்க வியாபாரம். மீனாட்சி சுந்தரம் அவர்களே, எந்த பப்ளிக் மீனாட்சி சுந்தரம் அவர்களே பண்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சுலபம். ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிளா இருந்தாலே போதும். மீனாட்சி சுந்தரம் அவர்களே, சொல்றதுக்கு மன்னிக்கணும், யாருமே இது வந்து எதிர்த்து தெரிய வைக்கிறாங்களே, யாருமே ஒரு விவசாயி வீட்டிலே போய் ஒரு காளை வளர்த்ததும் கிடையாது, ஜல்லிக்கட்டு விளையாடுனதும் கிடையாது. அந்த பிரீடோட டிஃபரன்ஸ் சொல்றது பாருங்க, அதுவும் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் கிடையாது. காளைனா காளை, அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். நீங்க போய் விவசாயம் பண்ணி மாடு வளர்த்தாதான் உங்களுக்கு இந்த உணர்வு புரியும். நாங்க உங்க சைடுல வந்து நின்னு பார்த்தா உங்க உணர்வு புரியும். இதுதான் இன்னைக்கு ஐ திங்க் இந்த விஷயம் கோர்ட்ல இருக்கு. லெட் தி கோர்ட் டேக் தி கால். இவ்வளோ நேரம் எங்ககிட்ட பேசுனதுக்கு we completely accept with humbleness. நீங்க பேசுனது, நீங்களே வாதாடினது, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எங்களுக்கு கொடுத்தீங்க. we appreciate that and we appreciate for your time. Thank you very much. Thank you so much. Thank you. ஆதி,
இந்த விஷயம் வந்து இல்லைங்க, அவரு நான் மதிக்கிறேன். ஏன்னா அவரு கருத்தை சொல்றாரு. நானும் ஒரு வருஷம் முன்னாடி இவரு சொன்ன கருத்தை தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இதை நாங்கள் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியம் இதெல்லாம் தாண்டிங்க, சயின்ஸுங்கிறது எல்லாத்தையும் தாண்டிடுவோம். இட்ஸ் அடையாளம், இட்ஸ் அன் ஐடென்டிட்டி. அடையாளம் இழந்தால் தாய் நாட்டில் நீயும் அகதியாய் மாறிடுவாய்ன்னு நான் ஸ்ட்ராங்காக எழுதுனது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கே. நாய் வளர்த்திட்டு, அதுவும் அழகாக பொம்மை மாதிரி நாய் வளர்த்தி ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருந்த அதே சமூகத்தை சேர்ந்த நான் தான் இன்னைக்கு இங்கே உட்காந்து கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கணும், ஏன்னா இது விவசாயிகளின் வாழ்வாதாரம் அப்படின்னு ஏன் பேசிட்டு இருக்கேன்னா, நான் அங்கே போய் இருந்தேன். இவர்கள் மாதிரி ஆட்கள் கூட போய் நான் இருந்து அவங்க வாழ்க்கையை பார்த்தேன். ஒரு மாடை எப்படி தன் பெத்த பிள்ளைய அவங்க வளர்த்துறாங்கிறத நான் பார்த்தேன். சரி, ஜல்லிக்கட்டில் அப்படி என்ன கொடுமைப்படுத்திடுவாங்கிறப்ப அது என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு அங்கே ஒரு தோட்டத்துலையும் வாடி வச்சிருக்கீங்க இல்லையா, வாடி வச்சு அந்த மாட்டை விட்டு வர காட்டுறாங்க. அது மேலே எப்படி அவங்க தழுவுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க அங்கேயே செஞ்சு காட்டுறாங்க. ஒவ்வொரு தோட்டத்திலையும் வாடி இருக்கு, ஒவ்வொரு தோட்டத்திலையும் அந்த மாடுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த மாடுக்கு இதுதான் வேலை, அதுக்கு வேற எதுவும் தெரியாது, அது கூட விளையாடணும், அதை கட்டியே வச்சிருக்க முடியாது, விளையாடுறாங்க. இது ஒரு ரூரல் எக்கனாமியை பற்றிய பிரச்சனை, இவங்களோட பிரச்சனை. இதை நானும் ஒருத்தர் உட்காந்துட்டு யூ சி திஸ் இஸ் தட்னு பேசிட்டு இருக்கிற பிரச்சனை கிடையாது. இது நியாயமா நான் அவங்கள ரெப்ரசென்ட் பண்றேன், அவங்களுக்கு ஒரு குரலா இருக்கேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபேஸ் தேவைப்படுது. கண்டிப்பா இதோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரு? நாங்கெல்லாம் கிடையாது. ஏதோ அங்க உட்காந்து அவங்க விவசாயிங்க, அவங்க கிட்ட கேளுங்க இது நடக்கணுமா வேணாமான்னு. அவங்க தான் இதை முடிவு பண்ணணும். ஏன்னா இது ஜனநாயகம். ஜல்லிக்கட்டு வேணுமா வேண்டாமா? ஜல்லிக்கட்டு அவசியம் வேணும். அவசியம் வேணும். ஆமா மேடம். இப்போ ஒரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பேசும்போது ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு, அது பொருளாதார ரீதியாக ஒரு வியாபாரமா நீங்க மாத்திருக்கீங்க, அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் தெரியும் அவர் பேசுறாரு. வெளிநாட்டுடைய பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க எல்லாம் கைக்கூலியா இருந்து இங்கே நான் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை அழிக்கிறக்காக உள்ள ஐடியாவில் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வியாபாரம் சொல்றாரு, இவர் என்ன பென்ஸ் கார்ல வந்தாரு? இல்ல அதுதான் வியாபாரம் அவங்க சொல்றாங்க. இல்ல அவரோட இன்னைக்கு வியாபாரம் எங்களுக்கு திருவிழா நடத்தணும்னா கோயிலுக்காக திருவிழா நடக்குன்னா மஞ்சள் ரோடு இல்லாமல் நடக்காது. ஒரு வாரம் 10 நாள் 5 நாள் காப்பு கட்டி திருவிழா நடத்துவான். கடைசி நாள் ஜல்லிக்கட்டு நடத்தினா தான் அந்த திருவிழா முடிவு. திருவிழாவோட ஒட்டியது தான் மஞ்சள் ரோட்டோட ஒட்டியது தான் திருவிழா. அது தமிழர்களுக்கு அவசியம் தேவை. மேடம், ஒரு மாடு வளர்த்தாலே நாங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டில் சாம்பிராணி போடுவோம். அதை ஃபஸ்ட்டு வீட்டு உள்ள சாம்பிராணி போட்டுட்டு அந்த சாம்பிராணியை கொண்டு போய் பசுமாடை நிற்கும், வண்டி மாடம் இருக்குது, உழவு மாடெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் அப்பையிலேருந்து பரம்பரையாகவே மாடு வளர்த்தவங்க, மாடு மேய்ச்சவங்க. நாங்கள் புத்தகத்தை எடுத்து படிக்க கிடையாது, ஆடு மாடு மேய்க்கிறவங்க நாங்கள். எங்களுக்கு தெரியும் அதனுடைய அனுபவம். அந்த மாட்டை கொண்டுட்டு போய் சாமி ஊரில் ஒரு இடத்துல தான் கோயில் இருக்கும். எங்கள் வீட்டில் பொங்கல் அன்னைக்கு மட்டும் இந்த மாட்டுக்கு மாலை கட்டி மேளமெல்லாம் வர சொல்லி அடித்து இங்கேருந்து அந்த கோயிலுக்கு பிடிச்சிட்டு போகிறது வழக்கம். பாக்கி நாளில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீடு கூட்டி எல்லார் வீட்லேயுமே சாமி கும்பிடுவோம். அதே போல் நாங்கள் கும்பிட்றது வீட்டில் சாம்பிராணி போடுவோம். அடுத்து சாமியை வீட்டில் கும்பிட்டுட்டு அந்த சாம்பிராணியை கொண்டு போய் அந்த மாட்டுக்கு தான் காட்டுவோம். அதுக்கும் பிறகு அந்த சாம்பிராணியை காட்டிட்டு இந்த சாம்பிராணியை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போக முடியாது. 4 பேர் போகிற பாதையில் திருஷ்டி கழிக்கிறதுக்கு மாட்டை 3 சுற்று சுற்றிட்டு அந்த சாம்பிராணியை கொண்டு போய் ரோட்டில் போட்டுருவோம். பாதையில் தான் போட்டு மண்ணை மூட்டிட்டு வருவோம். அது போல தான் நாங்கள் மாடு வளர்க்குறோம். ஒன்று பதிவு பண்ணிடுறேன். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு அளிப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிங்க. ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்கள், கார்பரேஷன். அவங்களோட லாயரை வச்சு இப்போ அவர் சொல்ற மாதிரி 11 லாயருங்கிறாரு, 12 லாயருங்கிறாரு. ஒரு ஐயா இப்போ நீங்கள் எந்த ஊருங்கயா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு விவசாயிக்கு ஹைகோர்ட்னா என்னன்னு எப்படி தெரியும், சுப்ரீம் கோர்ட்னா எங்க அவர் போய் எப்படி கேஸ் போடுவாரு? அவரோட குரல் இன்னைக்கு கேட்கும் சன் டிவிலங்கிற நம்பிக்கையில அவர் இன்னைக்கு கிளம்பி வந்திருக்காரு. சோ எத்தனை பேர் இன்னைக்கு கோர்ட்ல போய் கேஸ் போட முடியும்? சோ வியாபாரம்ங்கிறாங்க. ஒரு மாட்டை மேட்டிங் குட்டி எவ்வளவு சம்பாரிச்சிருவாரு? ஆனா இன்னைக்கு இந்த பீஃப் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி, இந்த டைரி இண்டஸ்ட்ரிங்கிறது பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி அங்க இருக்கிற வியாபாரம் பெருசா இல்ல இவங்க ஜல்லிக்கட்டு நடத்தி சம்பாதிக்க போற காசு பெருசா? ஸோ இது அதாவது இது நீ ஏன்டா சொல்ற, ஒரு மியூசிக் டைரக்டர் நீ ஏன் சொல்ற அப்படின்னா, நான் அதெல்லாம் சொல்ல, ஒரு மனுஷனா சக மனிதர்களுக்கு சக விவசாயிகளுக்கு ஒரு நண்பனா அவங்க போடுற சோத்தை தான் நான் சாப்பிட்டு இருக்கேன். அந்த நன்றியில அவங்களுக்கு குரல் கொடுக்கணுமே கொடுக்குறேன். மற்றபடி இது என் பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா ஆதி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ராஜேஷ், தேங்க்யூ மேனுவல். வந்தது அத்தனை பேருக்கு நன்றி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட தீர்வு நம்ம கையில இல்லை. கோர்ட்ல இருந்து என்ன தீர்வு வரப்போகுதுன்னு தெரியல. சிவிலைசேஷன் எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில முன்னேறினாலும் விவசாயிங்க அவங்க தான் அன்னதாத்தா, அவங்க தான் கடவுள். அது மட்டும் மனசுல வச்சுட்டு மீண்டும் ஒரு நிஜத்தோட சந்திப்போம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம்.
வாழ்விடும்